ஒரு வழக்கறிஞர் சங்க தலைவனாக இல்ல வழக்கறிஞர்களை வழிகாட்டுகிற ஒருவனாக இருக்கும்போது அவன் மற்றவர்களால் அறியப்பட்டவனாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மற்றவர்கள்லாம் கூட வச்சுக்கிட்டு குரூப்பிசம் பண்ணி ஒரு தாதாயிசம் பண்ணி நான் வந்து இப்படி செய்வேன் அப்படின்னு சொல்றது நீங்க எங்க போனாலும் ரெப்ரஸன்டேஷன் செல்லாது. நீ ஒரு 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 அடியாளுடைய தலைவன் மாதிரி ஆயிடுவீங்க. அது நீ மற்றவங்க உங்களை ஏத்துக்க மாட்டாங்க. அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, இல்ல வந்து நீதியரசர்களாக இருந்தாலும் சரி, நீங்க சொல்லுகின்ற சொல்லுக்கு மதிப்பெல்லாம் போயிடும். அதை விட நீங்க யூ ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் அதர்ஸ் அப்படின்றத எப்படி காட்டுவீங்க? தனியா கூட தான் போய் சொல்லலாம். ஏன்னா நான் இவங்களுக்காக தான் வந்திருக்கிறேன், எனக்காக வரல. அது தெரியும். யாருன்னா போய் சொன்னாக்கா நீதியரசர்களுக்கு தெரியும். இவன் வந்து ஒத்த ஆள் இல்ல, ஆனா ஒத்த ஆளா வரான். ஆனா பின்னாடி இவன் சொன்னா நிறைய பேர் வரதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. காரணம் இவன் வந்து நேர்மையா செயல்படுவான், சரியா செயல்படுவான், அவன் கேட்கிற விஷயம் நியாயமா இருக்கும் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தணும். அதனால இந்த குரூப்பிசம் அதனால தான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றேன். ஒரு மாபா போய் த்ரெட் பண்ணாக்கா கொடுத்துருவாங்களா? எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதை தாண்டி வந்து ஒத்தையா போனா அதுக்குன்னு கொடுக்காம விட்டுருவாங்களா? கண்டிப்பா கொடுப்பாங்க. என்ன தேவையோ அதனுடைய தேவையை அறிந்து கரெக்டா ரெப்ரசென்ட் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். அதனால எனக்கு இந்த குரூப்பிசம் மேல ஒரு அடையாளம், பால் கனகராஜ் குரூப், இன்னாருடைய குரூப், அன்னாருடைய குரூப்னாக்கா அது பிரிவினை ஏற்படுத்தும், மோதலை ஏற்படுத்தும், ஒரு தவறான ஒரு பாதையை ஏற்படுத்தும். நான் முதல்ல சொல்றது என்னன்னாக்கா, எனக்கு எதிராளி என்ன தேர்தலை தோற்கடித்த எதிராளியுடன் கூட நான் நல்ல சகஜமா பேசுறதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. வழக்கறிஞர்களை விரும்பினாங்க, தேர்ந்தெடுத்தாங்க. விரும்பல, தோற்கடிச்சாங்க. என்ன காட்டிலும் அவர் சிறப்பா செய்வார் நம்பினாங்க, அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இதுல நான் போய் அவரை கோச்சிக்கிறதோ இல்ல நான் கோச்சிக்கிறதோ எனக்கு இதுல வந்து வாய்ப்பே கிடையாது. அடுத்த வேலை என் பணி இருக்கு. நான் பாட்டு என் தொழில் பார்க்கிறேன், வழக்கறிஞரா இருக்கிறேன். மீண்டும் தேர்தல் நிக்கிறோமா? அதே வழக்கறிஞர்கள் ஆமா ஆமா இவருடைய பால் கனகராஜுடைய தேவை நம்ம வேணும், அப்புறம் வைக்கலாம், நம்ம வச்சாக்க நமக்கு சங்கங்கள் வந்து நல்லா செயல்படும் நினைச்சாங்கன்னா மறுபடியும் ஓட்டு போட போறாங்க. அதனால அந்த குரூப்பிசம் வச்சுக்கிட்டு நான் வந்து பிரிவினை ஏற்படுத்தி ஒரு சண்டை சச்சரவுக்கு ஒரு ஆதாரமா இருக்க நான் விரும்பல. அப்படிப்பட்ட ஒரு தலைவனாக அறிய நான் எப்பயுமே விரும்ப மாட்டேன். எனக்காக மற்றவர்கள் மோதிக்கொள்வது, எனக்காக ரெண்டு பேரும் பகையை வளர்த்துக் கொள்வது, இதெல்லாம் வந்து தேவையில்லாதது. இதை எல்லோரும் கடைபிடிக்க வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள்.